ஓவியம், சிற்பக் கலைஞர்கள் 6 பேருக்கு கலைச்செம்மல் விருதுகளையும், மூத்த பத்திரிகையாளர்கள் 2 கலைஞர் எழுதுகோள் விருதினையும் முதலமைச்சர் வழங்கி கௌரவித்தார். சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பல்வேறு துறை சார்ந்த திட்டங்களை தொடங்கி வைத்தார். இதில் வருவாய்த்துறை அலுவலர்கள் பயன்பாட்டுக்காக 4,57,73,000 ரூபாய் மதிப்பீட்டில் 51 புதிய வாகனங்களை கொடியசைத்து தொடங்கி வைத்தார். முதலமைச்சர் கொடியசைத்து வாகனங்களை துவக்கி வைப்பார். தொடர்ந்து தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை சார்பில் சிறந்த இதழியலாளருக்கான 2023ஆம் ஆண்டு கலைஞர் எழுதுகோள் விருது நக்கீரன் ரா கோபாலுக்கு வழங்கப்பட்டது. மேலும் கலைஞர் நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு பெண்மையை போற்றும் வகையில் சுகிதா சாரங்கராஜுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விருது வழங்கினார். ஓவியம் மற்றும் சிற்பக்கலைகளில் திறமை மிக்க 6 கலைஞர்களுக்கு 2024-25ஆம் ஆண்டுக்கான கலை செம்மல் விருதுகளை வழங்கி கௌரவித்தார். பின்னர் திருவள்ளூர் மாவட்டத்தில் புதிய 2 இணை சார்பதிவாளர் அலுவலகம் மற்றும் பதிவுத்துறையில் மேம்படுத்தப்பட்ட வசதிகளுடன் 22,36,00,000 ரூபாய் செலவில் கட்டப்பட்ட 12 புதிய சார்பதிவாளர் அலுவலக கட்டடங்களையும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்தார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.